ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகினா அது கல்யாணத்துல முடியும்னு அவசியம் இல்ல. ஒரு நல்ல நட்பா கூட இருக்கலாம்ல. கரெக்டா? ஹலோ அல்ல கைஸ், இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓசியில மங்களம் பால நினைக்காதீங்க, என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணும். பீர்ரா அழகு நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு, நீ நடந்தால் நடை அழகு. சவுண்ட் கட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட்னா தெரியும். டி-ஷர்ட் கூட தான் அழகா இருக்கு. கரெக்ட். கமன் டெல் மீ சொல்லுடி சொல்றல. வார்த்தை வரலையா? விக்கிச்சாடி கேக்குறேன். சொல்லுடி, கீழ உள்ள பட்ட கரெக்ட்டா நீல, அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே. சொல்லு, அடி சொல்லு. டெல் மீ கமான் சொல்லுடி. தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது இனிமே யாராச்சும் அத கலட்டுவேன் இத கலட்டுன்னு சொல்லி பாருங்க, வச்சுக்கறேன். நீ நடந்தால் நடை அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. இனிமே லீவ் தானே? ஓகே ஓகே, நானும் ஃபுல் டைட் தான் போ. நான் டெய்லி டர்க்கி டர்போ அடிச்சு கண்டோஸ் டைட். மச்சி உன் பீர் வஞ்சி போச்சுடா. சாரிடா, 2/3 கம் ஆன். ஏதாவது பண்ணி தொலை. வா வா வா. ஆகுற கிடையாது. ஏய், இந்த இடத்தை யாருப்பா செலக்ட் பண்ணது? வேற யாரு, நம்ம வெங்கிதான். கரெக்ட்டா தண்ணி அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணிருக்கான் பாரு. தண்ணி பக்கத்துல தண்ணி அடிக்கணுமா அவனுக்கு? நீரு பிசாசு சைட் டிஷ் இல்லேன்னா பரவாயில்லை. சாரி गाइस, லேட் ஆயிடுச்சு, பக்கத்துல கடை இல்ல. ஏ பார்ட் டைம் பிரில்லியன்ட் ஓபன் பண்ணு. நம்ம டீம் ஓபனர் நீதான்டா. சாரிடா மச்சான், டிப்பு உடைஞ்சு போச்சு. கரெக்ட்டா எப்பற இவன் பாட்டில உடைச்சிட்ட? டோடா எனக்கே வா. ஏய், என்ன பண்ற நீ லூசு? தப்ப ஹாஸ்டல் பீப்பிள். ஐயோ, நான் ஹாஸ்டலுக்குள்ள நுழைய முடியாது வெங்கி. ஏய், இதெல்லாம் டூ மச்டா. என்னது ஃபில்டர் பண்றதா? ஒண்ணே தண்ணி அடிக்க ரோதனையா போச்சு. குடிகார பசங்க மாதிரி. முடிஞ்சதாடா? இதெல்லாம் விட்டு தொலைக்கிறது தானே. டேய், உனக்கு கூட உடைய மனசு பத்தி தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு reason. கால்ல இருந்து ஒரே மூட் அவுட்றா. அதனால தான். ஏனா செமஸ்டர் வருது. காலி வழக்கம் போல அரியர்ஸ் தானே, அதுக்கு என்ன இப்ப புதுசா கவலைப்படுற? டேய், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படல. செமஸ்டர் ஹாலிடேஸ் ஒரு 10 நாள் வருதுல்ல, அந்த 10 நாள் நாமெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைச்சேன். அதான் ஒரே மூட் அவுட். ஆமா இல்ல? பத்து நாள் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஓகே, நம்மள ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிடலாம். ஸ்வேதா மட்டும் as it is வீட்ல இருந்து வரதா? ஏய், பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதான் மச்சான், லீவ் வேண்டாம்னு ஸ்ட்ரைக் பண்ணலாம்டா. டேய், மத்த பசங்க எல்லாம் எப்படி அதுக்கு ஒத்துக்குவாங்க? என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம், ஆனா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். மச்சான் ஒரு ஐடியா. இது வரைக்கும் நாம மட்டும் தான் பழகிட்டு இருக்கோம்.